Okay, hi, welcome to Vasan Batting Coach channel. நம்ம என்ன ராக்கெட் பார்க்க போறோம்னா VSCல சிபி தான் அந்த ராக்கெட் பார்க்க போறோம். அந்த சிபி வந்து VSC வந்து இங்கிலாந்து மேடு. ஸோ ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஃப்ளெக்சிபிள் ராக்கெட்டு. நீங்கள் ஃபினிஷிங் ஸ்மாஷ் அடிக்கும்போது ரொம்ப எலாஸ்டிக்காக ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா ரிப்பல்ஷன் நல்லா கொடுக்கும். நல்லா ஷெட்டில் வந்து இன்னும் டெப்த்து இறக்கும். ஸோ டிஃபென்ஸ் கூட நல்லா பிளாக் பண்ணி கண்ட்ரோலாக நிப்பாட்டும். ஓகேங்களா, அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா 82 கிராம்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த ராக்கெட் வந்து 4U தான், 82 to 82 கிராம்ஸ் வரும். G5 கிரிப்பு. ஸோ கிரிப்பு வந்து நல்லா கொஞ்சம் ஹோல்டிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த 4U வெயிட் பார்த்தீங்கன்னா 82 கிராம்ஸ். ஓகேங்களா, அந்த ராக்கெட் வந்து G5 கிரிப் சைஸ். ஓகே, ஸோ இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ராக்கெட் வந்து ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் மேக் பண்ணிடுறாங்க. எப்படின்னா SCFSனால் ஃப்ளெக்சிபிளாக இந்த ராக்கெட் வந்து மேக் பண்ணிடுறாங்கன்னா SCFSன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. அது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சூப்பர் எலாஸ்டிக் கார்பன் ஃபைபர். ஸோ நல்ல எலாஸ்டிக் வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா ஃபினிஷிங்காக அட்டாக்கிங் பண்ணும்போது நல்லா செம்ம ஃபினிஷிங் கிடைக்குது. நம்ம நார்மல் ஸ்மாஷ் அடிக்கும்போது அப்படியே அவ்வளோ டெப்த்து போகும்போது இன்னும் ட்வைஸ் ஹிட் பண்ணால் நல்லா கொஞ்சம் இன்னும் சூப்பராக போகுது. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், ப்ளே பண்ணியிருப்பேன் அந்த வீடியோஸை. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த பேசுகிற டைமில் உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ அழகாக ரிப்பல்ஷன் நல்லா போயிருக்கு, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த ராக்கெட்டு. ஸோ அந்த ராக்கெட் வந்து ஷாஃப்ட் வந்து பார்த்துச்சுங்களேன் 295 ± 3 mm. ஓகேங்களா, நல்லா கொஞ்சம் ஹிட் பண்ணும்போது நல்லா செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த ராக்கெட்டில். ஓரளவுக்கு ஹெட் ஹெவி மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் ஈவன் பேலன்ஸ் தான். ஓகேங்களா, இன்னும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவன் பேலன்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த ராக்கெட்டு. ஸோ இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மாடல்ஸ் நஃபைல யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது இந்த மெட்டீரியல். நல்லா கொஞ்சம் நல்லா ஓகே, இந்த காஸ்ட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்ட்ரிங் போட்டிருக்கோன்னா மேக்ஸ் போல் MBS 90 தான். நல்லா கொஞ்சம் ரிப்பல்ஷன் நல்லா கிடைக்கும் இந்த ஸ்ட்ரிங்கு. மேக்ஸ் போல் ஹை அண்ட் ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரிங் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, டார்க் ப்ளூ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ராக்கெட்டோட மெயின் கான்செப்ட் என்னென்னா PSCS ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். இந்த மெட்டீரியலில் இந்த மாதிரி கான்செப்டில் இந்த ராக்கெட் மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் அக்யூரேட்டாக கண்ட்ரோலாக நிப்பாட்டுற மாதிரி இருக்குது இந்த ராக்கெட்டில். இந்த ராக்கெட் பாருங்கள், நல்லா ஹை மாடல்ஸ் கிராஃபைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் பாருங்கள், நல்லா கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். கலரே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா கொஞ்சம் இந்த லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் அந்த ராக்கெட் உண்மையிலேயே வர்த்தான ராக்கெட் தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கலரு பாருங்கள், ப்ளூ வித் பிளாக்கு, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ எல்லாமே மிக்சிங்காக கொடுத்துருப்பாங்க அந்த கலரில். யாருக்கு ரொம்ப ப்ளூ ரொம்ப பிடிக்குதோ இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த ராக்கெட் வர்த்தான ராக்கெட் தான். ஸோ மேட்ச் போஸ்டிங் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். நம்ம டென்ஷன் வந்து 22 to 30 LBS வரைக்கும் போடலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 25 போடுங்க, அதுவே ஓகே. எங்கே கிளாஸ் ஆகும்போது ராக்கெட் உடையதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், 25 போடுங்க. ஓகே, அதுவே என்னோட சஜஷன். உங்களோட சஜஷன் நீங்கள் பாருங்கள். பட் பர்சனல் நான் சொல்கிறேன், பர்சனல் ரிவ்யூ சொல்கிறேன், அதனால சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் 25 போடுங்க. ஹை மாடல்ஸ் கிராஃபைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப் டு நம்ம வந்து 22 to 30 LBS வரைக்கும் போடலாம். ஆனால் என்னோட ரெக்கமெண்ட் வந்து 25 போடுங்க, பெட்டர். ஓகே, அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகாமல் கண்ட்ரோலாக எங்கே கரெக்டாக வைக்கணுமோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. அட்டாக்கிங் பண்ணவும் சரி, டிஃபென்ஸ் பிளாக்கும் சரி, கீப்பும் சரி, கன்வெர்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது. எல்லாமே கரெக்டான கண்ட்ரோலாக இருக்குது. ஸ்மாஷ்லாம் அடித்தா அல்டிமேட்டாக டெப்த்து இறங்குது நல்லா இன்னும் ஃபோர்ஸாக. ஸோ அந்த ராக்கெட் யாரெல்லாம் அட்டாக்கிங் பிளேயராக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த
ட்ரை பண்ணி பாருங்கள். மிட் ரேஞ்ச் ராக்கெட் ஓகேங்களா. உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அந்த ராக்கெட்னா கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் விஎஸ்சி. ஓகே ஹாய், நம்ம இன்றைக்கி விஎஸ்சி ராக்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், நான் இப்போ ப்ளே பண்ணுவேன். இந்த ப்ளே பண்ணுற ஷாட்லாம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஹிட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். நான் எவ்வளோ ஈஸியாக போய்ட்டு ப்ளே பண்ணி ஆடுறேன் பாருங்கள். மூமெண்ட்டோட ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ உங்களுக்கான இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இதில். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன் இந்த மேக்கிங்கு. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ராக்கெட்டை எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸ்மாஷ் பண்ணும்போது பாருங்கள், லிஃப்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் பாருங்கள். இப்போது நான் எப்படி அட்டாக்கிங் ஆல்சோ எப்படி பாருங்கள் ப்ளே பண்ணுறது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த ராக்கெட்டு. ஓகே, ஓவரால் இந்த ராக்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் வெரி குட். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராக்கெட். பட்ஜெட் செக்மெண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ராக்கெட் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி வாங்குங்க ஓகேங்களா. ஸோ ஒரு பிகினர்ஸ் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் ஓகே சொல்ல மாட்டேன், பட் பிகினர்ஸ் இன்டர்மீடியட் ஓகே. இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இந்த ராக்கெட் உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா வென்சன் ராக்கெட் உங்களுக்கு பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஎஸ்சி கிரிப் ரொம்ப ஃபேமஸான கிரிப்பு, ஒரு 50 rupees கிரிப்பு அந்த கிரிப்பு. ஓகே, அந்த விஎஸ்சி கிரிப்போட பிராண்டு தான் விஎஸ்சியோட ராக்கெட்டு மேட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் அந்த ராக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க என் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் என் யூடியூப் சேனல் வந்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பேட்மிண்டன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், யாருக்கு என்ன ராக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே.